செல்வம் கேள்விகளை முன்வைத்து விட்டேன், தொடருங்கள். வணக்கம் சார். அதாவது முதல்ல பிரதமருடைய பேச்சை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நண்பர் அதில் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர் டாக்டர் அபிசுல்லா அவங்க கரடி துப்புச்சான்னு சொன்னார். ஒரு மருத்துவர்கிட்ட இருந்து நான் இப்படி பேசல, எதிர்பார்க்கல. ஏன்னா கரடி மனநிலையிலேயே இன்னும் கரடியை பார்த்து உதாரணம் சொல்லக்கூடிய இடத்துலதான் திமுக காரங்க இருக்காங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதோட விட்டுருவோம். அதுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் கூட என்னை கடவுளாக சித்தரிக்காதீர்கள் என்று சொன்னார் அப்படின்லாம் சொன்னாரு. இன்னும் சொல்றேன், 1949 திமுக ஆரம்பிக்கும் பொழுது பெரியாரோடு முரண்பட்டு ஆரம்பிக்கும் போது அண்ணாவே என்ன சொன்னார்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரு தேவன் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான் என்பது அண்ணா சொன்னது. போக 1952 கலைஞர் பராசக்தியில வசனம் எழுதும் போது கோவில் கூடாது என்பதில்லை, கோவில் கொடியவர்கள் கூடாரமா இருக்க கூடாதுன்னு சொன்னார். இவங்க இன்னும் கூட கேளுங்க சார், அதான் இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, கலைஞரே கூட வெளியூர் சுற்றுப்பயணத்துக்கு போகும்போது வாசல் வரைக்கும் அந்த தோல்ல கிடக்கிற துண்டு இருக்கு பாருங்க, கலைஞர் வீட்டு முன்னால ஒரு கிருஷ்ணன் கோவில் உண்டு, அந்த துண்டை வேணும்னு நடுவை விட்டுட்டு கீழே துண்டை எடுக்கிற மாதிரி சாமி கும்பிட்டு போவார்னு சொல்லி நிறைய மறைந்த தலைவர் பத்தி ஒரு அவதூறு. அது தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது, நடக்கலையாங்கிறது இல்லாத ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இதெல்லாம் கற்பனை கதையை பேசிக்கிட்டு இருக்கிறதா? தலைப்புக்கு வந்துருங்க. கடவுள் இருக்காரா இல்லையா விவாதம். இன்றைய தலைப்புக்கு வந்துருங்க. தலைப்புக்கு நீங்க எங்கெல்லாம் போனீங்க? மணிப்பூர் சார், நீங்க மணிப்பூர் வரைக்கும் போனீங்க. இது இலங்கை தமிழர்களை கொண்டு குவிக்கும் போது உங்களை மாதிரி பாவிகளை கடவுள் ரட்சிப்பாரா என்று சொல்லி ஐயோ ஐயோ என்று அலறி துடித்தார்களே, அதை நீங்க சொல்ல மாட்டீங்களா? மணிப்பூருக்கு போனீங்க, பிரதமர் என்ன சொன்னாரு? பிரதமர் என்னன்னா, என்னை திரு செல்வம், நீங்க கடந்த வாரம் இந்த விவாதம் வந்த பொழுதுமே நீங்க இலங்கை தமிழர் விவகாரத்தை குறிப்பிட்டீங்க. இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் இந்தியாவோட உதவியோடு தான் செய்தவர் ராஜபக்சே சொல்லியிருக்காரு. சர்வதேச நீதிமன்றத்தில் நீதி கேட்டிருக்காங்க. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது தவிர்க்கப்படவில்லை. நான் கடந்து செல்லவும் இல்லை. அது மிகப்பெரிய விவாதத்திற்கு உட்பட்டதான். ஆனால் இன்றைய விவாதம் அது அல்ல. இன்றைய தலைப்பு சார்ந்து வாங்க. நீங்க தலைப்பை நீங்க மடைமாற்றி கொண்டு செல்ல வேண்டாம். இந்த தலைப்புக்குள்ள மணிப்பூர் இப்ப நடந்ததுங்க, இந்தியாவுல இப்ப நடந்தது. அதனால நம்ம பேசுறோம். என்னுடைய கேள்வி நீங்க திரு செல்வம் உள்வாங்கிங்க. என் கேள்வியை உள்வாங்கிங்க. என்னுடைய கேள்வியை உள்வாங்கிங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் என்று பிரதமர் குறிப்பிடுகிறாரே, அப்படி கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட நபர் இந்தியாவிலே இவ்வளவு நடந்தது, விவசாயிகள் இப்படி போராடி கொண்டிருக்கிறார்களே குறைந்தபட்ச ஆதார விலைக்காக, அதற்கு என்ன செய்தார்? கொரோனா அந்த காலகட்டத்திலே மக்கள் செத்து மடிந்தார்களே, அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார்? ராகுல் காந்தி கூட குறிப்பிட்டிருக்காரு, கங்கையிலேயே நீங்க ஆரத்தி தான் காமிக்க சொன்னீங்க, தட்டெடுத்து ஒளி எழுப்ப சொன்னீங்க, அப்ப தேவதூதர் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இவர் பாமரர்களுக்காக கடவுளால் அனுப்பி வைக்கப்படவில்லை, அம்பானிகளுக்கும் அதானிகளுக்குமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அதை சார்ந்து வாங்க சார். ஒரு நிமிஷம், அதாவது அவங்க எல்லாருக்கும் நேரம், தேவையான நேரம் கொடுத்தீங்க. எனக்கு உங்களுக்கு தேவையான நேரம் இருக்கு, சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துருங்க. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் இறைவன் என்னுடைய படைப்பின் ரகசியம், நான் ஏதாவது இல்லாத மக்களுக்கு இந்தியாவிலே ஊழல் செய்கிறவர்களை நான் கண்டிக்க வேண்டும், தவறு செய்கிறவர்களை தண்டிக்க வேண்டும். 400 ஆண்டுகளாக போராடி கொண்டிருந்த ராமர் கோவிலை நான் கட்டி முடிப்பதற்கு என்னை இறைவன் அனுப்பி இருக்கிறார். ஆகவே இங்கே சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்கு என்னை இறைவன் அனுப்பி இருக்கிறார். என் படைப்பின் ரகசியம் இதுவாக இருக்கக்கூடும் என்று அவர் சொன்னார். எனக்கு தாய் இல்ல தகப்பன் இல்லைன்னு சொல்ல பிரதமர் சொல்லல. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 400 வருஷமாக இந்து மக்கள் எல்லாம் கடுமையாக போராடி கொண்டிருந்த ராமருக்கு கோவில் கட்டியதை பிரதமருடைய சாதனையாக கடவுள் பிரதமரை அனுப்புவதனுடைய நோக்கம் நிறைவேறியதாக நாங்கள் நினைக்கிறோம். ரைட். 6000 ரூபாய் ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு உதவித்தொகை கொடுக்கிற நன்மையை செய்வதற்காக ஆண்டவன் இறைவன் அனுப்பி இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆர்டிகல் 370 நீக்கி இந்தியாவில் சமத்துவத்தை உருவாக்குவதற்காக ஆண்டவன் இறைவன் பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பியிருக்கிறார் என்று நம்புகிறோம். காமன் சிவில் கோட் என்கிற பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இறைவன் அவரை அனுப்பியிருக்கிறார் என்று நம்புகிறோம். நாடு எங்கும் காரிடார், அதாவது ரோடுகள் எல்லாம்
விரிவுபடுத்தி தேசத்தை ஒருங்கிணைத்து தேசத்திலே சென்னைக்கும் தூத்துக்குடிக்குமான நேரத்தை 6 மணி நேரம் ஆக்குவதற்கு ரயில் விடுவதற்கு ரயில் போக்குவரத்துகளை எல்லாம் விரிவுபடுத்துகிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இறைவன் பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பி இருக்கிறார் என்று நம்புகிறோம். வேற ஒண்ணு இல்ல சார், இவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றுல படித்திருக்கலாம், இல்ல வரலாற்றுல நீங்க படித்திருக்கலாம். இறை தூதர்களாக வந்தவர்கள் இல்ல இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டவர்கள் யாருமே ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்ததில்லை. நான் பார்த்த வரையில் உங்களுக்கு தெரிஞ்சா குறிப்பிட்டு சொல்லுங்க. அதே போல மக்களுக்கு சேவையாற்றுவதுதான், ஒரு பிறருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றுதான். அதைத்தான் கேட்குறாங்க. மணிப்பூரில் எப்படி நடந்துச்சு, அதையெல்லாம் ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு சார், அள்ளல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வம் தேய்க்கும் படை என்று சொல்லுவார்கள். அதாவது துன்பப்படுகிற மக்களுடைய கண்ணீரை யாரெல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்களோ அவர்களுடைய எல்லா புகழும் செல்வமும் அழிந்து போகுங்கிறதா திருவள்ளுவருடைய அந்த குறளுடைய நோக்கம். அது ஆட்சியில் இருக்கிறவரை நோக்கி சொல்லப்படுகிறது. ஆட்சியில் யார் இருக்கிறார் என்பது கேள்வி உங்களுக்கே விட்டு விடுறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது யாரு? யார் சார்? இது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவரை நோக்கி சொல்லக்கூடிய திருக்குறள் தானே. இப்ப ஆட்சி அதிகாரத்தில் யாரு இருக்கா? நீங்க உங்களுக்கு சௌரியம் வந்ததுன்னா ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசு. நான் சொல்றேன் பாரத அரசு விவாதம் பிரதமரை நோக்கி வைத்திருக்கோம். நம்ம தொடர்ந்து பேரு விளையாடி மதிப்பு கேளுங்க சார். நீங்க என்ன சரி, நான் அடுத்த சுற்றுல பேசலாம். அடுத்து பேசலாம். பிரதமர் அவர்கள் அந்த பாரத பிரதமர் அந்த நோக்கத்தில் சொல்லவில்லை. சரி, என்னை அனுப்பியதனுடைய நோக்கம் என்ன என்றால் இந்தியாவை தூய்மைப்படுத்துவது. சரி, நீங்க இத பட்டியலிட்டீங்க, நம்ம பேசலாம். பட்டியலிட்டீங்க செல்வம், நீங்க குறுக்கிட்டீங்க. இன்னொரு கேள்வியை முன் வச்சிடுறேன். பிரதமர் எதுவும் தெரியாமலாம் பேசல, அறிந்தே தெரிந்தே தான் திட்டமிட்டே தான் பேசுறாரு. ஏனால் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதை மடைமாற்றுவதற்காக இன்றைக்கு கூட நாம் இந்த தலைப்பை பேசிக் கொண்டிருக்கிறோம். இது போல மடைமாற்றுவதற்காகத்தான் அவர் பேசியிருக்கிறார், திட்டமிட்டு பிரதமர் பேசியிருக்கிறார் என்று சொல்றார். அதாவது சார், ஹபிசுல்லா ஓட்டு பெட்டி எல்லாம் திறந்து எண்ணி முடிவு அறிவிச்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களை தாண்டி வெற்றி பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. மக்கள் தீர்ப்பு இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஒண்ணு கேளுங்க சார், நீங்க என்னமோ பிரதமர் தோல்வியா இருக்காரு, சோர்ந்துட்டாரு சொல்றீங்க. நீங்க பிரதமர் பேசுனது விளாமிடுங்க, நிகழ்ச்சியை கவனிங்க. பேசுனது விளாமிடு சுமார் 260 இடங்கள்ல அவர் பிரதமர், இந்திய நாட்டுடைய பிரதமர் பேசியிருக்காரு. 2018 வாங்கும் திறன் குறைஞ்சிட்டு சொன்னீங்க. 2019லயும் மரியாதை மாண்புமிகு பிரதமர் மோடியை தான் மக்கள் பெரும்பான்மையா வெற்றி பெற செஞ்சாங்க. இதெல்லாம் விட்டுருவோம். இன்னொன்னு, இப்ப தமிழ்நாட்டில் நீங்க 400 இடம் சொல்லிருக்கீங்க. 400 இடம் நீங்க சொல்றதும் 300 இடத்துக்கு மேல இந்தியா கூட சேர்ந்து உங்களுடைய நம்பிக்கை அதுவல்ல. இங்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதை பேசாமல் செய்வதற்காக தான் பிரதமர் இப்படி பேசியிருக்கதா சொல்றாரு. அதுக்கு வாங்க மகேஸ்வரன் சார், நீங்க அபிசுல்லாவுக்கு ஒரு பார்வை, எனக்கு ஒரு பார்வை, தயவுசெய்து அப்படியெல்லாம் இல்ல, உங்களுக்கு தான் நேரம் அதிகமா இருக்கு, நீங்க பாருங்க. அதான் கேளுங்க. அதாவது பிரதமர் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. நான் பிறவி எடுத்ததனுடைய நோக்கம், என்னை ஆண்டவன் படைத்து பூமிக்கு அனுப்பியதனுடைய நோக்கம் ஊழல் இல்லாத, ஏழைகள் இல்லாத, நியாயமான, எதிர்காலத்திலே வலுவான, உலகத்திலேயே தலை சிறந்த ஆன்மீக பூமியான இந்தியாவை பாதுகாப்பதற்காக என்னை கடவுள் அனுப்பி இருக்கிறார் சொன்னாரே தவிர நான் கடவுள் சொல்ல. திரு செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னு இல்ல, திரு செல்வம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் எல்லா உயிர்களையும் ஒன்றாக பார்க்க வேண்டியவர். ஆனால் அவர் பிரதமர் உத்தரப்பிரதேசத்திலே தென்னிந்திய மாநிலங்கள் நம்ம ஒரு இழிவா பேசுறாங்கன்னு சொல்றாரு. ஒடிசாவில் தமிழ்நாட்டுக்காரர் பேசுறது இப்படி ஒரு மாநிலத்துக்குள்ளாக இருக்கிற மக்களையே பிளவுபடுத்துற வகையில் பேசலாமான்னு கேக்குறாங்களே. அப்படி பேசவே இல்லையா? இல்ல, பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்தின் சாவி எங்கே இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறது. என்ன பொருள் இருக்கு? இது நிறைய நேத்து விவாதிச்ச ஒரு 3 நாளா பேசிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. ஒரு பொருள் ஒண்ணு காணா போச்சு, உங்க வீட்டுல ஒரு பொருள் காணா போச்சு, அது இங்கதான் இருக்கும் அப்படின்னா என்ன சார் பொருள் அதுக்கு? அதாவது ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கினுடைய நிழல் முதலமைச்சராக இருக்கிற பி.கே. பாண்டியனுடைய கட்டுப்பாட்டில்
அந்த பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்தின் சாவி தொலைந்து போய்விட்டது, அது வி.கே. பாண்டியனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி அப்படி சொல்லல. வி.கே. பாண்டியன் இருக்குன்னு சொன்னா இந்த விவாதமே இல்ல, இந்த கேள்வியே இல்ல. தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டதுனால இந்த கேள்வி இல்ல. வி.கே. பாண்டியன் என்ற தமிழ்நாட்டை சார்ந்த வி.கே. பாண்டியன் அவர் பேர அந்த இடத்துல அவர் குறிப்பிடல, மறைமுகமா தான் குறிப்பிட்டாரு. அமித்ஷா தான் சொன்னாரு ஒரு தமிழன் நீங்க வந்து ஆளலாமா அப்படின்னு. அப்ப இந்தியா ஒரு நாடு, இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம்னா சொல்றோம்ல, ஒடிசாவுல மட்டும் அது இந்தியாவுக்குள்ள இல்லையா? தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இல்லையா? இல்ல அப்படி இல்ல சார். இந்த நீங்க இன்னொன்னு பெருந்தலைவர் காமராஜரை கிங் மேக்கர் காமராஜர் எல்லாம் சொன்னாங்க. அதே வேட்டி கட்டிய தமிழன் காமராஜர் அவர்களை கிங் மேக்கர் காமராஜர் எல்லாம் சொன்ன காலங்கள் உண்டு. தமிழ்நாட்டில இருந்து ஏன் திமுகவுடைய கலைஞரே கூட சொல்லியிருக்கார், இத்தனை பிரதமர்களை உருவாக்கி இருக்கிறேன், இத்தனை கலைஞரையும் எங்களை விட அதிகமா. நீங்க கேட்ட கேள்விக்கும் அந்த அதனால விட்டுருங்க. பிரதமர் வந்து எந்த கட்டத்திலும் நான் கடவுள் என்று சொல்லவில்லை, தமிழர்களை கொச்சைப்படுத்தவில்லை. பிரதமர் அவர்களை போல தமிழர்களை கொண்டாடிய தமிழ்நாட்டினுடைய செங்கோலை பாராளுமன்றத்தில் வச்சு பெருமை சேர்த்தவர் இதுவரை யாரும் இல்லை. சரி.